ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தான் விளையாட போகிறோம். ஓகே, நம்ம வந்து கிராண்ட் மார்ட்ஸ் ஃபேவரட்ஸ் கேமா. ஓகே, உள்ளே வந்துட்டோம். நம்ம சர்வருக்குள்ளே வந்துட்டோம். சர்வருக்குள்ளே வந்தியாச்சு. 2 டைமண்ட் தலை மேலே காமிக்குதே, சுத்தமாக பொருள. ஓகே, என்னடா? ஓகே, நம்ம 2 போடலாமா? எப்படி? வேணாம், ரொம்ப கஷ்டப்படுது. பேடா. ஓகே, நம்ம இது ஓகே போகலாமா? இப்போ போகலாமா? ஓகே, பார்ட்டி சைஸ் 3 வச்சுக்கலாமா? 3 வச்சுக்கலாம். ஓகே, கிரியேட் தந்தியாச்சு. 1980 13 ஃபாஸ்ட்டாக போகுது. 0 வந்தாச்சு. சர்வைவ் 99 நைட்ஸு. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சில்ட்ரன். ஓகே, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் சில்ட்ரனா? ஓகே, ஃபஸ்ட்டே டைனோ கிட் தான் எனக்கு தெரியும். இதுக்குன்னு நான் எடுத்து கேமர்ஸ் வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். அது 99 நைட்ஸு இது 500 டேஸ் சர்வை பண்ணியிருக்காங்கள, அது வந்து செம்மையாக இருக்கும். ஓகே, எல்லோரும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இது பிளான் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஓகே இது இந்த மரமே அடித்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அடி. ஓகே, அடிச்சிட்டான். ஸ்டோர் பண்ணி ஓகே 5 ஃபுல்லாகிடுச்சான். 5 தானா ஃபுல்லாக? ஓகே, அது சாம்பிளிங் மட்டும் பிளான் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இது வந்து ஸ்டோரில் கொடுத்துடலாம். அது என்னது, ஃபயரில் கொடுத்துடலாம். ஓகே ஃபயர் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம போட்டுக்கிறது கைஸ், தெரியாமல் எல்லாமே போட்டேன். ஓகே, என்ன ஆகாது. ஃபயர் ஃபுல்லாக இருக்கும்போது போட்டாலும் அது யூஸ் இல்லை. எதுக்குன்னா அது குறைஞ்சிடும்ல, அப்போ போடணும் கைஸ். தெரியாமல் போட்டுட்டேன் கைஸ். இந்த ட்ரிக்கும் எடுத்துக்கே ஃபஸ்ட்டு 99 செகண்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஆமாம், செகண்ட் வீடியோ 99 நைட்ஸ் ஆடுறப்ப சொன்னான் இந்த ட்ரிக்கு. அந்த அங்கிள் சொன்னாங்க, நான் எடுத்து கேமரா அங்கிள் சொன்னாங்க. ஓகே போகலாம். ரைட்டு. என்னடா இவனுக்கு எனக்கு குட்ஸாக் கிடச்சது போல். அவன் பேர் என்னது? அவன் பேர் தான் தரல. ஓகே, தரவானா 29 எல்லாமே ஒன்று எடுத்துக்கிறான்டா. ஐயோ, சரி, ஒன்றாச்சும் கிடச்சிருக்குல்ல நமக்கு, அது போய் ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே, 62 இருந்தது, இப்போ 70க்கு ஏறிச்சு. அப்போனா ஒரு வுட்டு போட்டால் லெவல் 2 அப்போ 8 ஃபயர் ஏறுது. ஓகே, புரிஞ்சிச்சு. ஓகே, இது வந்து பிளான் பண்ணிடலாம். ஓகே ஸ்டோர் பண்ணியாச்சு. திரும்ப இது ஓகே பண்ணியாச்சு. லெவல் 2 என்னது? ஓகே, கிராஃப்ட் ஐட்டம் கூட தரப்படலாமா? ஓகே, லாக் வால்லாம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் பெஞ்ச் 2 பண்ணணும். அது பண்ணணும். ஓகே, இங்கே இது செஸ்ட்டு இருக்குது. ஓகே, செஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு எவனாச்சும் எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். செஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்பியர் கிடச்சிருக்கு நமக்கு. ஸ்பியரா? ஓகே, த ஃபயர் ஹேஸ் பீன் க்ரோன் பிக்கர். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த உல்ஃப் அடிச்சிடலாம். ஓகே, மீட் மாதிரி ஏதோ கிடச்சிது, எனக்கு தரல. இந்த ஸ்டீக் கிடச்சிருக்கு. எனக்கு பன்னி ஃபுட் வேணுங்க ஐஸ். பன்னி ஃபுட் தந்தால் பெல்ட்டு ட்ரேடர்னு ஒருத்தன் வந்து நல்லா ஒன்று தருவான். ஓகே, என்கிட்ட டே ஒன்று அந்த டியர் வந்தாலும் நம்மளை இனிமேல் பண்ணாது. தைரியமாக போய் பன்னி ஃபுட்டுக்கு நான் தேடிட்டுருக்கேன். எனக்கு பன்னி ஃபுட்டு வேணும் பாய்ஸ். என்னடா பன்னி ஃபுட்டு வரமாட்டேங்குது காய். நமக்கு பன்னி ஃபுட் தான் ப்ராப்ளமாக இருக்குது. தரவானா 29 கூட தெரியும், இந்த மாதிரி டே 1 வராதுன்ட்டு. ஓகே, அவனுக்கும் தெரியுமா? ஓகே, எனக்கு குட்ஸாக் தான் இப்போத்துக்கு வந்திருக்கு. குட்டு ஆக்ஸ் தான் வந்திருக்கு நமக்கு. குட்ஸாக் வரணும் நமக்கு. ஓகே, சாப்பிட்டுடலாம். இப்போ கொஞ்சம் இருக்குது. ஹங்கிரி அவ்வளோவா இல்லை நமக்கு. எனக்கு தெரிஞ்சு தரவானா 29 வந்து நியூ பிளேயர்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஓகேவா?
ஓகே இந்த மரத்தை ரெக்கார்ட் பண்ணிடலாம். இது குட் ஆக்ஸ் தான் இருக்குது, ஆனால் குட்டு சாக் இல்லை. ஸோ அதுதான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது. குட் சாக் கிடச்சா 15 நினைக்கிறேன். ஆமாம் 15 வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அப்போ ஈஸியாக இருக்கும்ல, 15 ஸ்டோர் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஸோ எல்லாமே 15ம் வுட்டாக நம்ம இது ஸ்டோர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வுட்டை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஃபயருக்குள்ளே போட்டால் ஸோ நமக்கு நிறையா ஃபயர் ஏறும். அதுதான் எனக்கு பிளானு. ஃபஸ்ட்டு குட் சாக்கு தரணும்ல, குட் சாக் தரணும்ல. ஓகே எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. எனக்கு அவ்வளோவா ஹெல்த் இல்லை. ஓகே இப்போ ஹெல்த்து ஏறிச்சு, நார்மலாக போட்டு வந்தாச்சு. ஓகே டே 2வா டே 1 என்னடா இது டே 1 டே 2 டே 2. ஓகே டே 2 தான் போட்டிருக்கு. X1 மல்டிப்ளையரா? ஆமாம் X1 மல்டிப்ளையர் தான். ஆமாம் X1 மல்டிப்ளையர் இன்ஃபோவா 1. ஓகே எல்லாமே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுடா டேய். கச்சிருக்கு இது மணி ஃபுட். ஓகே ஃபஸ்ட்டு பெல்ட் ட்ரேடர்கிட்ட போய் நம்ம இது நம்ம குட்டு சாக் வாங்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு குட் சாக் தான் நமக்கு தேவையே. குட் சாக் தான் நமக்கு இங்கே தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குட் சாக் வாங்கிடலாம். ஓல்டு ஃப்ளாஷ்லைட் குட் ஆக்ஸ் இருக்குது. ஸோ குட் சாக் வாங்கிடலாம் நம்ம. ஓகே குட் சாக் வாங்கியாச்சு. ரிசீவ்டு குட் சாக்கா? ஓகே குட் சாக் ரிசீவ் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே கோல் இருக்குது. ஆமாம் கோல் இருக்குது. கோல் தானே? ஆமாம் இது கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே போய் போட்டுடலாம். எதுக்கு 2 ஃபயர் ஏறுமா? ஓகே என்னடா வர மாட்டேங்குது. ஓகே ஜம்ப் பண்ணுமா? ஓகே 2 ஃபயர் ஏறுமா? இந்த 2 ஃபயர் காமிச்சிச்சு. ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே இந்த ட்ரீயெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். கட் பண்ணிக்கிட்டு வுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம வுட்டை எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 7 days to 5 to 10 daysக்கு வந்து நம்ம 1 hour எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரியல் ஃபுட்டேஜில் நான் சொல்கிறேன். ரியல் ஃபுட்டேஜ்லேயே 5 to 10 days வந்து 1 hour எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். 1 hour கிட்டையா நினைக்கிறேன் நான். இதெல்லாம் மார்னிங்கும் ரொம்ப நேரம் போகுது, நைட்டும் ரொம்ப நேரம் போகுது. அதுதான் நான் நினைக்கிறேன். சும்மா கெஸ் பண்ணுறேன். 10 daysக்கு வந்து 45 minutes அந்த மாதிரி வந்திருக்கும். 10 days அந்த மாதிரி வரும். ரியல் ஃபுட்டேஜில் எடிட்டிங் எல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எடிட்டிங் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நமக்கு. ஓகே 15க்கு 9 வுட்டா? ஆமாம் 9 வுட் எடுத்துருக்கோம். 9 எல்லாமே வுட்டு தான் நம்மக்கிட்ட. ஓகே ஃபஸ்ட்டு போய் அங்கே போய் வுட்டு போட்டுடலாமா? ட்ராப் பண்ணிட்டேன். திரும்ப எடுத்துக்கிட்டேன். ஓகே எல்லாமே பண்ணியாச்சு. 2 இருக்கா? ஓகே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுடலாம். நமக்கு ஹெல்த்தே இல்லை பாய். எல்லாமே தரவானான்ட்டு ஒருத்தன் இருக்கான்ல, தரவானா 29 அவன் தான் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வச்சான். நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஆனால் ஒரு இருக்குது, ஒரு கேரட்டு, ஒரு அது பன்னிலேருந்து கொஞ்சம் கிடைக்கும்ல அது இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். ஓகே பன்னியெல்லாம் அப்படியே. ஓகே நைட் இஸ் அப்ரோச்சிங்கா? டே 2ல் கன்ஃபார்மாக வருவான். அன்கவர் பண்ணிட்டு போகலாம். ஏடா செஸ்ட் பாக்ஸ் மட்டும் காமிக்குது. இந்த பக்கம் போடுமா? இந்த பக்கம் தான் போனோன்னு நினைக்கிறேன். செஸ்ட் பாக்ஸ் காமிச்சு ஆரோ மார்க் காமிக்கும் நமக்கு. ஓகே அப்புறமா போய் பார்த்துக்கலாம். நைட்டு வேறு அப்ரோச் ஆகுதுன்ட்டு சிக்னல் வேறு இருந்துருக்கு. ஓகே நைட் அப்ரோச்சிங்கில் வந்து நம்ம ஃபயர் கிட்ட வந்துட்டோம். ஸோ அதுதான் கேம்ப் ஃபயர் கிட்ட வந்துட்டோம். ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இவங்கிட்ட போகலாமா? இல்லை போக முடியாது. சம்மர் டீப் இன் த ஃபாரஸ்ட்டான். அந்த டியர் வந்து ஒரு ஆல்ஃபா உல்ஃபன்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த ஆல்ஃபா உல்ஃபை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே ஆல்ஃபா உல்ஃபை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. எப்படா சாவடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஓகே நம்ம இங்கே வரையும் இருக்கலாம். என்னடா எப்போ டே ஆகும்? என்ன பண்ணலாம்? எவ்வளோ இருக்குது மெட்டல்? ஓகே 5 மெட்டல் 5 இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க முடியல. ஸோ எனக்கு கொஞ்சம் கிளிச்சாது. ஸோ இது வந்து வளர்ந்துருக்கு. இந்த சாப்ளிங் வந்து வளர்ந்துட்டுருக்கு. பெரிய மரம் வெட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குண்டாவாக இருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கால
அது வந்து எனக்கு வெட்ட முடியாதான்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா அதுக்கிட்ட போனாலே அதுக்கிட்ட போய் குட் ஆக்ஸில் நம்ம பண்ணால் வரமாட்டேங்குது காய்ஸ். அதுதான் ப்ராப்ளமே இருக்குது. நான் வரமாட்டேங்குது, அதுதான் எனக்கு புரியல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஜெயண்ட் ஆக்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது, அது வச்சு வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜெயண்ட் ஆக்ஸ் வச்சு வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஜெயண்ட் ஆக்ஸ் வச்சு வெட்டலாம். ஓகே, ஜெயண்ட் ஆக்ஸ் கிடைக்கதான் தெரியாது நமக்கு. எதுக்குன்னா நம்ம அவ்வளோவா ப்ரோ இல்லை, நம்ம நூபு தான், கொஞ்சம் நூபு தான். ஓகே, டே 3 வந்திருக்கோம். டே 3 நமக்கு 1x மல்டிப்ளையர். ஓகே, 1x மல்டிப்ளை ஆச்சு, டே 3 வந்துச்சு. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மரம் போய் வெட்டிடலாம். இப்போ நமக்கு பன்னி ஃபுட் கிடச்சாலும் யூஸ் இல்லை நமக்கு. ஃபஸ்ட்டு யூஸே இல்லை நமக்கு பன்னி ஃபுட் கிடச்சாலும். நமக்கு பன்னி ஃபுட் கிடச்சாலும் அவ்வளோவா யூஸ் இருக்காது. எதுக்குன்னா இப்போ நமக்கு பெல்ட் ட்ரேடர் வந்து கேட்குறதுன்னா உல்ஃப் பெல்ட்டுன்ட்டு ஒன்று வேணும். உல்ஃப் பெல்ட்டு தான் நமக்கு இப்போத்துக்கு அவசரம். ஓகே, கிராஃப்டிங் டேபிளுக்கா? கிராஃப்டிங் டேபிளுக்கு வந்து நான் மேப் கட்டிட்டேன். ஓகே, மேப் இஸ் ஹியர். ஓகே, இங்கே பில்ட் பண்ணிடலாமா இல்லை வேணாமா? இங்கே ரொட்டேட் பண்ண முடியாதா? சரி, ரொட்டேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். சரி, நம்ம இங்கேயே கட்டிடலாமா? இங்கேயே கட்டிடலாம். ஓகே, மேப்பு கொஞ்சம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். மேப்பு கொஞ்சம் தான் எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாமே க்ரே கலரில் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடங்கள். ஸோ நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஓகே, நான் வந்து இது ஃபஸ்ட்டு டைனோ கிட்ட நம்ம சேவ் பண்ணுங்க, அது மறந்து போயிட்டேன். மெயினாக டைனோ கிட்ட சேவ் பண்ணோம் நம்ம. ஆனால் டைனோ கிட்டுக்கு ஒரு கேவ் மாதிரி ஒன்று இருக்கும் கைஸ், அதுதான் எனக்கு தெரியல எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, எல்லாமே கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த காயின் ஸ்டாக் நமக்கு வேணாம். காயின் ஸ்டாக்கு வேஸ்ட்டு தான் கைஸ். காயின் ஸ்டாக் எடுத்தாலும் இன்னும் ஆகாது நமக்கு. ஸோ காயின் ஸ்டாக் வேணாம் நமக்கு, அது வேணாம். ஓகே, நம்ம இந்த கிரைண்டிங் மிஷின் மாதிரி இன்னும் இருக்குல்ல, அதுக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, இதுக்குள்ளே தான் நான் சொல்கிறது. இதுக்குள்ளே போட்டால் இங்கே மெட்டல் ஏறும். எவ்வளோ இப்போ 6 எவ்வளோ இருக்குது? எனக்கு கொஞ்சம் கிளிச்சாது கைஸ். எனக்கு அந்த வுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ மாதிரி மெட்டல் இருக்குல்ல, அதுதான் பார்க்க முடியல என்னால். பேட்ச் அவார்ட், ஃபயரிங் அவார்டா? ஓ, ஃபயர் ஏற்றதுனால நமக்கு அவார்டு வந்திருக்கு. ஓஹோ, அதுக்கும் அவார்டு இருக்கா? ஓகே, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மார்னிங்கே நம்ம கேம்ப் ஃபயர் கிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம் கைஸ். மார்னிங்கே நம்ம கேம்ப் ஃபயர் கிட்டே இருக்கக்கூடாது, அது ஒன்று. மார்னிங் கேம்ப் ஃபயர் கிட்டே இருந்தால் அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரீஸ் எல்லாம் வெட்டி அப்படியே சாக்குள்ளே போட்டு. நைட் இஸ் அப்ரோச்சிங். என்னடா நைட்டு மார்னிங் சீக்கிரமாக எடுது, ஆனால் நைட்டு ரொம்ப நேரம் எடுக்குதான்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு அப்படி தான் தோணுது. எனக்கு அப்படி தான் எனக்கு இருக்குது. சரி, நைட் இஸ் அப்ரோச்சிங். நம்ம கேம்ப் ஃபயர் கிட்டே இருக்கலாமா போடலாமா? ஆனால் கேம்ப் ஃபயர் கிட்டே இருக்கலாம். ஓகே, தனவானா கிட்ட ஹங்க்ரி இல்லை போல். அவனுக்கு ஹங்க்ரி இல்லை போல். ஸோ நான் ரொம்ப லக்கி. எனக்கு தான் கொஞ்சம் அந்த ஹெல்த் பார் குறையுது. சம்மர் டீப் இன் த ஃபாரஸ்ட். ஓகே, இவன் தான் டைனோ கிட்டுது கைஸ். இவனை சேவ் பண்ணும் ஃபஸ்ட்டு இவனை சேவ் பண்ணும் கைஸ். அதுதான் கைஸ் நம்ம கோல். அதுதான், இவனை சேவ் பண்ணால் நல்லது. ஓகே, கிராஃப்ட் ஐட்டமில் கிராஃப்டிங் பெஞ்சுக்கு வந்து ஒரு மெட்டலு 5 வுட்டான். போடு, 5 வுட்டுக்கு நம்ம 3 தான் இருக்குது போல். ஆமாம், 3 தான் இருக்கா? இல்லை, 0 இருக்குது நம்மக்கிட்ட. 0 வுட் இருக்குது. ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் பெஞ்சை பண்ணணுமா, இது கேம்ப் ஃபயர் பண்ணணுமான்னு டவுட்டாக இருக்குது கைஸ். சுத்தமாக புரியல எனக்கு, சுத்தமாகவே புரியல. ஓகே, ஐ எம் ஹங்க்ரி, டூ யூ ஹாவ் எனி ஃபுட்? நோ, ஐ டோன்ட் ஹாவ்டா. சாரி, நோன்னு போட்டுடலாம். நோ, ஐ டோன்ட் ஹாவ். சாரி, ஐ டோன்ட் ஹாவ்டா. ஓகே, டைப் பண்ண வேணாம், நாங்கள் டைப் பண்ண மாட்டோம்.
டைப்பிங் வேணாம் கேம் ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது. ஸோ டைப்பிங் வேணாம். தரவானா 29 நம்ம கூட விளாட்றான், நல்லா தான் விளாட்றான் இப்போ வரையும். டே 5 எனக்கு அந்த டே ஆமாம் டே 5 தான் நினைக்கிறேன். எனக்கு அந்த டே கூட தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு நல்லாவே. அதுதான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. டேயே எனக்கு ஃபஸ்ட்டு தெரிய மாட்டேங்குது காய்ஸ், கொஞ்சம் கிளிச்சாக இருக்குது காய்ஸ். டே 4 ஆமாம் இதுதான் தெரியுது எனக்கு நல்லாவே, இதுதான் தெரியுது டே 4. ஓகே ரெக்கார்டிங் வந்து 15 minutes 33 seconds ஆகிருக்கு நமக்கு ரெக்கார்டிங்கு. ஓகே ஏதா தெரியாமல் சமைக்காமல் நான் சாப்பிட்டுட்டேன் காய்ஸ். அதுதான் ஹெல்த் பாரில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரி தெரியாமல் சாப்பிட்டுட்டேன் காய்ஸ். பட்டன் அது எங்கே இருக்குன்னு தரல. ஐயோ ஸ்டோருக்கு போய் ஈட்டன் தரேன் காய்ஸ். நான் ஸ்டோருக்கு போய் நான் ஈட்டன் தரேன் காய்ஸ். ஐயோ ஓகே தரவானா இஸ் ஹங்க்ரி, ஸோ ஐ எம் கோனா கிவ் ஃபார் ஹிம் ஃபுட்டு. ஓகே இவனை கொண்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபுட்டு மேக் பண்ணலாமா? இருங்க ஃபஸ்ட்டு இன்னொருத்தனை கொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட் மேக் பண்ணலாமா, இல்லை சிப்பியாக போகலாமா? ஸ்டாரிங்கிறதுக்கு பாவண்டாவன். வாடா போய் தந்துடுறான் அவனுக்கு. யாராங்க விழுப்புறான்டாண்ணே. ஓகே ஒன்று பண்ணியாச்சு, எனக்கு சாப்பிட்டுடலாம், நான் சாப்பிட்டுறேன். ஓகே இன்னொன்றும் இருக்குது நம்மக்கிட்ட, அது வந்து இவனுக்கு தந்துடலாம். பாவம் இவன். இந்த எடுத்துக்கோ. அந்த பக்கம் இருக்கானா? வாடா வாடா. அவன் ரொம்ப ஸ்டார்விங் போலையே. சரி அவனுக்கு தந்துடலாம் பாவம். அந்த பக்கம் போய் தாடா. என்னடா வர சொன்னால் வரமாட்டா நீ, என்னாச்சு? ஓகே சாப்பிட்டுக்கோ, நான் இங்கே போடுறேன். வேணும்னா சாப்பிடலாச்சு, இல்லை அவ்வளோதான். வேணும்னா சாப்பிடுப்போ, நீ தான் சாப்பிட போகிற சாப்பிட்லனா. ஸோ நம்ம வந்து ட்ரீ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே விழுந்துச்சு. நம்ம குட் டாக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணிடலாம். குட் டாக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 2 3 சாப்பிடிங் பிளான் பண்ண வேணாம் இப்போயே, அப்புறமா பண்ணிக்கலாம். ஓகே இதுக்குள்ளே போய் அப்ரேட் பண்ணிடலாமா? 1 2 3 பண்ணு. ஓகே இது போய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இதுதான் கிட்டையாக இருக்குது. பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இது பண்ணியாச்சு. இது எடுத்து இது அதுக்கப்புறம் இந்த சாப்பிளிங் வந்து ட்ராப் பண்ணலாமா? இங்கே ட்ராப் பண்ணி இது அதான் பிளான்ட்டு ட்ராப்னு சொல்லிட்டேன் தெரியாமல். இதை பிளான் பண்ணிடலாம் இங்கே. ஸோ இங்கே பிளான் பண்ணி திரும்ப இங்கே வுட்டெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வுட்டு எடுத்தாச்சு. 7 வுட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் 7 வுட்டு கிடச்சிருக்கு இப்போதுக்கு நமக்கு. ஓகே இது கட் பண்ணால் 10 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 10 கிடச்சிருக்கு இப்போதுக்கு. இது எல்லாமே கலெக்ட் பண்ணால் 10 கிடைக்கும் நமக்கு. ஓகே 10 கிடச்சிருக்கு கைஸ். ஃபைனலாக 10 கிடச்சிருக்கு கைஸ். ஓகே இதெல்லாமே போய் அன்ஸ்டோர் பண்ணிடலாங்க. ஓகே அன்ஸ்டோர் பண்ணால் level 2 level 3 level 4 ப்ராக்ரஸ் 54 ஏறி இருக்குது. 54 தானே? 14 அவ்வளவு இருக்குது. சம்மர் டீப் இந்த ஃபாரஸ்ட் என்னடா காமிக்குது? ஓகே அவங்க வராங்களாம், இப்போ தான் வராங்களாம் அவங்க. ஓகே நம்ம ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கலாமோ? எல்லா சைடில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எங்கே வராங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லா சைட்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்துட்டாங்க. வா ஃபஸ்ட்டு போய் இவனே அடிக்கிறேன். ஸ்பியர் எடுக்கணும். ஸ்பியர் எடுத்து இவனை அடிச்சாச்சு. அட்ரா என்னடா நானே எல்லோரையும் அடித்தா எப்பட்றா? நானே அடிச்சிட்டேன் காய்ஸ் எல்லாரையும். இங்கே பாருங்கள் நான் எல்லோலாம் இருக்கேன் காய்ஸ். இங்கே பாருங்கள் நான் 3 பேர் அடிச்சதுனால எனக்கு பேட்ச் அவார்ட் கிடச்சிருக்கு. அவனுக்கு கிடச்சிருக்குமா எனக்கு தெரியாது. அவன் ஒருத்தனே அடிக்கலை. எனக்கு கிடச்சிருக்கு பேட்ச் அவார்ட். அதுவும் டே 4 நைட்டில் வந்திருக்கா? ஓகே ஆக்சுவலி எல்லாருக்கும் டே 3 நைட்டில் தான் வருவாங்க இவங்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு வந்து டே 4 நைட்டில் வந்திருக்காங்க. ஓகே கிராஃப்டிங் பெஞ்சுக்கு இன்னும் வுட்டு வரலையா? 3 வுட்டு தான் இருக்குது. 3. ஸோ இன்னும் 2 சேர்த்தா நமக்கு வந்துடும். ஓகே எப்படா வீடியோ? ஓகே விடிஞ்சால் நமக்கு ஹாப்பியாக இருக்கும். கிராஃப்டிங் பெஞ்ச் 3. ஓகே கிராஃப்டிங் பெஞ்ச் 3 வந்து 10 மெட்டலு 15 வுட்டு வேணுமா? போடு. கிராஃப்டிங் பெஞ்ச் 3க்கு 10 மெட்டலு 15 வுட்டு. ஓகே
எனக்கு கிராஃப்டிங் கேஸ் 2க்கு தெரியும். நமக்கு கிராஃப்டிங் கேஸ் 2 வந்து மெட்டல் வந்து இது 5 மெட்டலு இல்லை மெட்டல் வந்து 3 இது அதுக்கப்புறம் வுட்டு வந்து 5 அவ்வளோதான். 5 தான் நமக்கு வுட்டு தான் வேணும் இப்போத்துக்கு. வுட்டு வந்து அப்கிரேட் பண்ணிட்டா நமக்கு வந்துடும். ஓகே இப்போத்துக்கு நல்லா தான் கைஸ் போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கு நமக்கு. லாக் வாலுக்கு வந்து 12 வுட்டு வேணுமா? ஓகே இன்ஃபினிட்டியா அங்கே பாருங்கள். இதுவும் இன்ஃபினிட்டி, ஷெல்ஃப் இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் இதுவும் இன்ஃபினிட்டி. எதானு தெரியல. ஸ்டோரேஜ் ரெயினா? ஏய் ரெயின்னு சொன்னோன்னே ரெயின் பெஞ்சுது காய்ஸ். அது குறையுது காய்ஸ். நமக்கு கேம்ப் ஃபயர் குறையுது காய்ஸ். நல்லாவே நமக்கு கேம்ப் ஃபயர் குறையுது. அதுதான் ப்ராப்ளம். மழை பெஞ்சால் அதெல்லாம் கேம்ப் ஃபயர் குறையுமா? இது நினைக்கவே பார்க்கலையே. சரி நம்ம கேம்ப் ஃபயர் தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். இந்த சாப்லிங் கூட அப்புறமா பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இது வேணும் காய்ஸ். ஓகே இதுக்குள்ளே ஏன்டா இங்கே ட்ராப் பண்ணுறேன்? போடா அங்கே ட்ராப் பண்ணிட்டு தெரியுமா? ஓகே 15. ஏய் செத்தான் உல்ஃபு. அப்புறம் உல்ஃபு உள்ளே வர முடியாதுல்ல? எப்படி வரும் காய்ஸ்? எப்படி காய்ஸ் உள்ளே வரும் உல்ஃபு? புரியலையே. ஓகே உல்ஃபு எனக்கு தெரியும். உல்ஃபு வர முடியாது உள்ளே. அவன் தான் எடுத்துகிட்டு வந்துட்டான். எனக்கு தெரியும் உல்ஃபு வர முடியாது உள்ளே. ஸோ அது ஒரு நமக்கு பெனிஃபிட் தான். அது எப்படி கிளிச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. தருவானா 29 ஹேஸ் டைடு. கேம்ப் ஃபயரில் செத்துட்டான். பாவம் 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 பாவம். இந்த ரிவைவர் கட்டுது பாருங்கள். செத்துட்டான் பாவம்டா. ஆனால் என்கிட்ட பேண்டேஜ் இல்லையே. இரு பார்க்கலாம். ரிவைவ் வித் பேண்டேஜஸ். பட் ஐ டோன்ட் ஹாவ் ரிவைவ் வித் பேண்டேஜ். ஐ டோன்ட் ஹாவ்டா. சாரி. ஓகே செத்துட்டான் பாவம். தர்வானா 29. இப்போ நான் சோலோவாக தான் விளாடணும். என்ன டே? எனக்கு டே தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது காய்ஸ் பார்க்கறதுக்கு. 6ஆ 5ஆ கிளிச்சில் எனக்கு சுத்தமாக பார்க்கவே முடியல. 1 வந்து தெரியுது எனக்கு தெரியும் 5 இல்லாச்சும் 6 இருக்கும். நைட் இஸ் அப்ரோச்சிங். இந்த வுட்டு மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். 10 வுட்டு நினைக்கிறேன். 10 வுட்டா இல்லாச்சும் எல்லாமே ஃபுட்டா? ஓகே 10 வுட்டை அப்படியே அன்ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதை ஏற்றிட்டும். இவனை வைக்க முடியாதா? தருவானாவை உள்ள கேம்ப் ஃபயருக்குள்ளே போட முடியாது. ஸோ அது நமக்கு லாஸ். ஆனால் எனக்கு பேண்டேஜ் கிடச்சா அவனை ரிவைவ் பண்ணலாம். ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நான் என்கிட்ட பேண்டேஜ் இல்லை. ஸோ சாரி ப்ரோ, வெரி சாரி. என்கிட்ட பேண்டேஜ் இல்லை. ஸோ அவனால் ரிவைவ் பண்ண முடியும். யாரும் தரல தருவானா 29. ஸோ ஐம் வெரி சாரி. எதுக்குன்னா எனக்கு பேண்டேஜஸ் இல்லை. ஸோ தட்ஸ் நான் வந்து இப்படி பண்ணுறேன். சாரி. ஓகே நம்ம இது எடுத்துக்கலாம். மீட் எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம். எனக்கு சுத்தமாக இல்லை காய்ஸ். சுத்தமாக இல்லை ஃபுட்டு. ஐயோ எனக்கு சுத்தமாக இல்லை ஃபுட்டு. ஸ்டோர் சுத்தமாக எனக்கு கந்தம் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஹெல்த் பாரை பாருங்கள். ஹெல்த் பார் வச்சு ஓகே. ஆனால் இந்த ஃபுட் பார் தான் நான் சாப்பிட்டுட்டேன். ஓகே சாப்பிட்டாச்சு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நைட் ரொம்ப நேரம் விளாட்ற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுதான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. நைட் ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. நைட்டு தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எதுக்குன்னா நைட்டு தான் நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய நேரம் நைட்டு தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மார்னிங் ஃபாஸ்ட்டாகவே முடியுது. ஸோ நைட்டு தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது கைஸ். நைட்டு தான் ஓகே நைட்டு தான் அங்கே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நைட்டு தான் நமக்கு ப்ராப்ளம். பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது பாருங்களேன். நான் மார்னிங்னா ஒரு 5 செகண்டில் முடிஞ்சிடும். 5 செகண்டுனா 5 மினிட்ஸ் இல்லை 5 செகண்டுனா ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிஞ்சிடும். 2 to 3 மினிட்ஸில் மார்னிங் முடிஞ்சிடும். ஆனால் நைட்டு பார்த்தா 3 to 4 மினிட்ஸ் எடுக்குது கைஸ். சுத்தமாக புரியல. ஓகே இதை ஃபஸ்ட்டு எடுக்கலாம். இது எடுத்து கிராஃப்டிங் மிக்ஸ் பண்ணலாமா, கேம்ப் ஃபயர் பண்ணணுமா? இதுதான் கைஸ் தெரில. Day 6 இப்போ தெரியுது கைஸ். இதுதான் கைஸ் தெரியுது எனக்கு.
எனக்கு என்னென்னா ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அது மேலே இருந்து டே 6 எல்லாம் தெரியும்ல, அதுதான் டே 5 டே 4 அந்த மாதிரி தெரியுது எனக்கு 1x மல்டிப்ளையராக. ஓகே, இது வச்சிடலாம். இது ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் 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 ஓகே, ஸ்டோர் பண்ணியாச்சு. சாப்பிடல, எப்படியோ ஸ்டோர் பண்ணோம். ஜஸ்ட் சாப்பிடாமல் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஓகே, அந்த பக்கம் போய் ஏதாச்சும் உல்ஃப் இருக்கா, வேட்டையாடலாமா? வேட்டையன். ஓகே, வேட்டையாடலாம். உல்ஃப் இருக்கா? உல்ஃப் இருக்கா? உல்ஃப் இருக்கா? உல்ஃப் இருக்கா? அதான் இருக்குது. உல்ஃபு தானே அது? ஆமாம், உல்ஃபு தான். நகருது. உல்ஃபு தான் அது. ஓகே, அது உல்ஃபு தான். அது கிட்ட வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த உட்டை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது போய் அடித்து அதுக்கிட்ட நின்று மீட்டுன்னு தெரில, அது என்னன்னு தெரில, சாச்சவனுக்கு அடிக்கும். ஸோ அது எடுத்துக்கலாம். ஓகே, 3 கிடச்சிருக்கு. 1 ஸ்டீக்கு, 2 இந்த பன்னி அடிச்சா ஒன்று தருவாங்கள்ல, அது வந்திருக்கு. ஓகே, ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு. என்னது அது எனக்கு தரல. ஓகே, விட்டுடலாம். இந்த பெல்ட்டு ட்ரேடரா? ஃபர்னிச்சர் ட்ரேடர். ஓகே, ஃபர்னிச்சர் ட்ரேடரு. என்னடா எல்லாமே மொக்க பீஸாக இருக்குது. ஒன்றுமே நல்லா இல்லையே, எல்லாமே மொக்க பீஸாக இருக்குது. ஓகே, எனக்கு பிடிக்கல. சாரி ப்ரோ, எனக்கு பிடிக்கல. எல்லாமே மொக்கையாக இருக்குது. லெஜெண்ட்ரியா? என்னதுரா அது? எனக்கு மொக்கையாக இருக்குது. எல்லாமே மொக்கையாக தான் இருக்குது. சாரி ப்ரோ, நான் வாங்கலை. எனக்கு பிடிக்கல வாங்கிறதுக்கு. ஸோ நான் வாங்கலை. சாரி. ஓகே, அவனை அடிச்சிக்கலாம். அடித்து இது எடுத்துலாம். இதோ வருதுடா. இன்னொன்று வருதுடா. அடி 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 அடி. ஓகே, அடு. ஓகே, இது ஸ்டீக் எடுத்துக்கலாம். ஸ்டீக்கு தான் நிறைய ஹெல்த்து தருது நமக்கு. அதான் ஃபுட்பார் நிறையா தருது நமக்கு. அந்த ஸ்டீக்கு தான் நிறையா நமக்கு தருது. ஸோ நான் அந்த ஸ்டீக்கை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே, ஸ்டீக் எங்கடா? அந்த பக்கம் எங்கே போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பாய்டா ஃபர்னிச்சர் ட்ரேடர். ஓகே, நம்ம வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நல்லாவே. நான் அவ்வளோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு போய் இதுக்குள்ளே போய் போட்டுடலாம். எவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ ஃபுட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோமோ தெரில நமக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் போட்டால் நமக்கு தெரியும். ஓகே, போடுறா. கிளிக் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ போடுறேன். ஓகே, நான் கொஞ்சம் தான் ஃபுட் எடுத்திருக்கேன். நிறைய ஃபுட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தான் வுட் எடுத்திருக்கேன். வுட்டு ஃபுட்டு ரைமிங் வேர்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது கேமு. ஆவரேஜ்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து 10க்கு வந்து 9.5 தருவேன் கைஸ்ண்ணா. இதுக்கு வந்து 10க்கு வந்து 9.5 தருவேன். நல்லா தான் இருக்குது கேமு. நல்லா அனிமேஷன் நல்லா இருக்குது. 3D கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது. ஓகே, நல்லா தான் இருக்குது எல்லாமே. நான் 10க்கு வந்து 9.5 தருவேன் கைஸ் இதுக்கு, இந்த கேமுக்கு. நல்லா செம்மையாக இருக்குது கைஸ். இந்த கேம் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது கைஸ். ஓகே, வெளியே போனாலே டார்க் எடுது கைஸ். ஸோ நமக்கு அவ்வளோவா முன்னாடி பார்க்க வரல. வெளில போனாலே நல்லாவே இது டார்க் ஆகுது. ஓகேவா? டார்க் ஆகுது நல்லாவே. இப்போத்துக்கு ரெக்கார்டிங்கில் வந்து 28 minutes 52 seconds ஆகிருக்கு கைஸ் ரெக்கார்டிங்கு. 28 minutes 58 seconds. ஓகே, இப்போ 29 minutes, கரெக்டாக 29 minutes. ஓகே, இவ்வளோ தான் நம்ம எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்கோம் இந்த மேப்பில். இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரில இவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா இல்லாச்சும் இவ்வளோ ஓப்பன் பண்ணியிருக்கோமோ தெரில. ஸோ அந்த க்ரே கலரெல்லாம் அந்த மேப் இருக்குல்ல சர்க்கிளில், அந்த க்ரே கலரெல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோமா இல்லாச்சி இது கண்டுபிடிக்கணுமான்னு தெரில. மீன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுமான்னு தெரில. அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அது பார்த்துடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணக்கப்புறம் இது ஏறுமா இல்லாச்சி அங்கே அந்த க்ரே பிளேசஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமான்னு தெரில. ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். Day 7. ஓகே, நம்ம இப்போ வந்து அந்த கேவ் கண்டுபிடிச்சோங்க கைஸ். அது சொல்ல மறந்து போயிட்டேன் உங்களுக்கு. அந்த கேவ் இப்போ தேடலாமா? அந்த கேவ் இப்போ தான் எங்கேயோ பார்த்தேன் கைஸ். நைட் இஸ் அப்ரோச்சிங் இருந்துச்சு Day 6ல். ஸோ நான் எனக்கு நைட் வந்துட்டா ஸோ அந்த உல்ஃபெல்லாம் போட்டு தரலாம்
அங்கேயே நைட் ஆகிட்டு திரும்ப டியர் வந்துடுவோம்ல. ஸோ எனக்கு அந்த பயத்தில் நான் அங்கே போகல. ஸோ இப்போ போய் தேடலாம். இந்த பக்கம் கிளியரு, அந்த பக்கம் தான் இருப்போம், அந்த பக்கம் தான் இருக்கும் போல் அந்த கேவு, அந்த பக்கம் தான் அந்த கேவ் இருக்கும். ஸோ அந்த பக்கம் போய் தேடலாமா. க்ரீன் கலரில் இருக்கும் காய்ஸ், அந்த கேவ் ஃபுல்லாக க்ரீன் கலர்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பியர் எடுத்து வச்சுக்கலாம். அங்கே போனோடனே இதோ அங்கே இதுதானே, ஆமாம் அதான் வந்துட்டேன் கைஸ். இந்த பக்கத்தில் இருக்குது பாய், இதோ அதான் இருக்குது. ஸோ ஸ்பியர் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பியர் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ ஒரு உல்ஃபாக சாவடிக்கலாம். ஒரு உல்ஃபாக சாவடிக்கலாம். வா வா இதில் ஃபஸ்ட்டு சாவச்சிடலாம். ஸோ நமக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கு, நான் அப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துருக்கு இப்போ. ஓகே, இதையும் சாவச்சிட்டோம். இப்போ எது அதுதான் வரும் போல். ஆமாம், இது வந்துருக்கு. ஓகே, இதையும் சாவடிச்சிட்டோம், இதையும் வச்சிட்டோம். அவ்வளோதானே. ஓகே, அவ்வளோதான். இது ஸ்டோர் பண்ணி எப்பட்றா காய்ஸ், புரியல காய்ஸ். ஓகே, இது லாஸ்ட்டுன்னு வந்துச்சு, ஏதோ பின்னாடி என்ன வந்து கிடச்சிருக்கோம். ஓகே காய்ஸ், இதுதான் நம்மளோட வீடியோ. ஸோ இதோட நம்ம முடிச்சிக்கலாம். பாய் see you. ஓகே, கன்ஃபார்மாக நான் பார்ட் 2 போடுவேன் இதுக்கு. ஓகே, டே 7 வரைக்கும் தான் நம்மளால் சர்வே பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை உடச்சி வச்சுக்கோங்க. பாய் see you.